மார்னிங். இன்றைக்கி கிளாஸில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா கிளாஸில் வந்து ரேங்க் அண்ட் நலிட்டி செக்ஷனை வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ரேங்க் அண்ட் நலிட்டி செக்ஷனில் வந்து இன்றைக்கி என்ன தியரம் ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபைண்ட் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் T from V3 of R to V3 of R determined by the matrix with respect to the standard basis E1, E2, E3. ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து எழுதலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம T ஆஃப் E1 கண்டுபிடிக்கணும். ஸோ T ஆஃப் E1ங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை வச்சு எழுதக்கூடியது. ஸோ அதை மாதிரி T ஆஃப் E2னா செகண்ட் ரோ வச்சு எழுதுவோம். T ஆஃப் E3ங்கிறத வந்து தேர்ட் ரோ வச்சு எழுதுவோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா 1 2 1 0 1 1 -1 3 4 இதுதான் வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் T ஆஃப் E1 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ T ஆஃப் E1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே E1ஓட காலம், இது எல்லாமே E2ஓட காலம், இது எல்லாமே E3ஓட காலம் அப்படின்ட்டு தெரியும்ல. ஸோ இதை வச்சு எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து E1 + 2 E2 + E3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா E1ஓட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால 1 × 1, 0, 0 + 2 × 0, 1, 0 + 1 × 0, 0, 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் இப்படி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1, 2, 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ T ஆஃப் E1ஓட வேல்யூ வந்து 1, 2, 1. ஸோ இதே மாதிரி நீங்கள் T ஆஃப் E2 கண்டுபிடிக்கணும். அப்போ 1 2 1 0 1 1 -1 3 4ங்கிறது வந்து கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸா. இதில் இது வந்து E1ஓட காலம், இது E2ஓட காலம், இது E3ஓட காலம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோமா. இப்போ T ஆஃப் E2ங்கிறது என்னது அப்படின்னா, அப்போ 0 E1 + 1 E2 + 1 E3 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னா 0 × 1, 0, 0 + 1 × 0, 1, 0 + 1 × 0, 0, 1 அப்படின்ட்டு எழுதுவோம். எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா இப்படி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். இப்படி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 0, ரெண்டாவது இப்படி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1, மூணாவது இப்படி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் E2 + E3 அப்படிங்கிறது வந்து வரும். சிமிலர்லி நீங்கள் T ஆஃப் E3யை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது -E1 + 3E4 + 4E3 E2 இது அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருப்போம். அதாவது T ஆஃப் E1ஓட வேல்யூ, T ஆஃப் E2ஓட வேல்யூ, T ஆஃப் E3ஓட வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ V3 ஆஃப் Rஐ பொறுத்தவரையில் ஜென்ரலாக அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் A, B, C அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம கன்வீனியன்ட் படி A × 1, 0, 0 + B × 0, 1, 0 + C × 0, 0, 1ன்னு எழுத முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ABC தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் E1, திஸ் இஸ் நத்திங் பட் E2, அடுத்தது E3. அப்போ உங்களுக்கு எப்படி எழுதிடலான்னா AE1 + BE2 + CE3 அப்படிங்கிறத வந்து எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா அப்போ ரெண்டு பக்கமும் T ஆட் பண்ண போகிறோம். இப்போ A, B, C = AE1 BE2 CE3ன்னு இருக்குது. அப்போ T ஆஃப் A, B, C தேவை அப்படின்னா அது T ஆஃப் AE1 + BE2 + CE3 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பட் T வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால இது தனித்தனியாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்போ T ஆஃப் AE1 + T ஆஃப் BE2 + T ஆஃப் CE3ன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் Tயை உள்ளே ஆட் பண்ணோன்னா A × T ஆஃப் E1 B × T ஆஃப் E2
ப்ளஸ் சி இன்ட்டு டி ஆஃப் இ த்ரீ அப்படிங்கிறத வந்து எழுத முடியும். இப்போ டி ஆஃப் இ ஒன், டி ஆஃப் இ டூ, டி ஆஃப் இ த்ரீ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா டி ஆஃப் இ ஒனுக்கு இந்த வேல்யூ, டி ஆஃப் இ டூக்கு இந்த வேல்யூ, டி ஆஃப் இ த்ரீக்கு இந்த வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பவும் போல தான் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஏ இன்ட்டு ஒன்று ஏ, பி இன்ட்டு 0 0, சி இன்ட்டு -1 வந்து மைனஸ் சி. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஏ மைனஸ் சி அப்படிங்கிறது வரும். ஸோ இதே மாதிரி ரெண்டாவது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி இன்ட்டு 3 அது போட்டிங்கன்னா 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். மூணாவது வேல்யூங்கிறது வந்து ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி இன்ட்டு 4 போட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 4c அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட வேல்யூ. T of A, B, C equal to இது. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெட் A ஈக்குவல் டு AI and B equal to Bij be two m cross n matrices. So we define the sum of these two matrices by A plus B. Sum of the matrix எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதை வந்து A plus B அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். Let alpha belongs to F. Then the scalar multiplication is defined by alpha A is equal to alpha of Aij அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா the set m suffixல m cross n f of all matrices m cross n over the field f is defined as above. So m cross mல வந்து அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் இதை மாதிரி தான் வந்து டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா லெட் V and W be the two dimensional vector space over the field F. Dimension of V equal to m and dimension of W is equal to n அப்படின்னா L of V, W is a vector space of dimension mn அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு டைமென்ஷன்ஸோட ப்ராடக்ட் தான் வந்து L of V, Wங்கிற வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். L of V, W is a வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா இப்போது we shall show that the vector space L of V, W is isomorphic to m cross n of f. m cross n of f இது ரெண்டுத்துக்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்னு சொன்னால் போதும். ஏன்னா m cross என்னோட டைமென்ஷன் வந்து நமக்கு mn அப்படின்ட்டு தெரியும். எனி டூ வெக்டர் ஸ்பேஸ் இந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேஸும் வந்து ஐசோமார்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதனோட டைமென்ஷன்ஸும் வந்து சேம் அப்படின்ட்டு தெரியும். ஸோ எல்லா V, Wவும் எம்ங்கிற இந்த மேட்ரிக்ஸும் வந்து ஐசோமார்பிக்காக இருந்தால் இதனோட டைமென்ஷனும் mn அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த கான்செப்டை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஐசோமார்பிக் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி, அதுக்கு ஃபிக்ஸ் எ பேசிஸ் v1 v2 எக்ஸெட்ரா vm ஃபார் v. ஸோ இந்த விங்கிற வெக்டர் ஸ்பேசஸ்க்கு வந்து இதை வந்து பேசிஸாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை மாதிரி w1 w2 எக்ஸெட்ரா wnங்கிறது வந்து பேசிஸ் ஃபார் w அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா we know that any linear transformation T can be represented by m cross n matrix over F. ஸோ எந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் வந்து m cross n மேட்ரிக்ஸாக எழுதலாம். மேலே பார்த்துட்டோம்ல நமக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் T of A, B கொடுத்தாங்கன்னா இதை எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் m cross n மேட்ரிக்ஸ் ஓவர் F. அப்போ லெட் T பி ரெப்ரசன்டட் பை m of T. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னென்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னா m of T அப்படின்ட்டு டினோட் பண்ணுறோம். This function m from L of V, W to m cross n of F is clearly 1 1 and on 2. ஸோ அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எம்மை டிஃபைன் பண்ணுவோம். L of V, Wலேருந்து m cross nக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் கிளியராகவே வந்து 1 1 on 2 இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து மேட்ரிக்ஸ் ரெப்ரஸ் ஃபார்மில் தானே இருக்குது. அதனால்
ஸோ இப்போ லேட்டு T1, T2 அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை வந்து L of V, Wல எடுக்க போகிறோம். அதை மாதிரி M of T1ங்கிற மேட்ரிக்ஸை வந்து AIJ அப்படின்னும் M of T2ங்கிற மேட்ரிக்ஸை வந்து BIJ அப்படின்னும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ M of T1ங்கிற மேட்ரிக்ஸ் வந்து AIJ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அகைன் இந்த மேட்ரிக்ஸை வந்து நமக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எழுத தெரியும்ல. ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எழுதணுன்னா அது T1 of VI அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் AIJ இன்ட்டு WJ. ஏன்னா இதனோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏஐஜேன்னு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சுட்டு தான் நம்ம வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுவோம். அதனால அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னாலே ப்ளஸ் போட்டு தானே எழுதுவோம். ஸோ அந்த ப்ளஸ்ஸை தான் வந்து நான் சம்மேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? சிமிலர்லி M of T2 ஈக்குவல் டு BIJ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எழுதணுன்னா அதை T2 of VI அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் BIJ WJ. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே BIJ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு ஆட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து T1 of VI ப்ளஸ் T2 of VI அப்படின்ட்டு எழுத முடியும். இதை தான் வந்து நீங்கள் T1 ப்ளஸ் T2 of VI அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா T வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போ T1 ப்ளஸ் T2 of VI ஈக்குவல் டு இந்த அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ண மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ண முடியும். ஸோ சம்மேஷன் காமன் அப்படிங்கிறதுனால அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ AIJ ப்ளஸ் BIJ இன்ட்டு WJ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா ஸோ மேட்ரிக்ஸ் M of T1 ப்ளஸ் T2 என்னது கிடைக்கும் அப்படின்னா தட் மீன்ஸ் இந்த AIJ ப்ளஸ் BIJ மட்டும் தானே. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா M of T1 AIJன்னு இருந்துச்சுன்னா T of VIயை வந்து சம்மேஷன் AIJ WJன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு சம்மேஷன் AIJ WJன்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா M of T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு AIJ ப்ளஸ் BIJ அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியும். தட் மீன்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ அப்போ உங்களுக்கு என்னது கிடச்சிடும் அப்படின்னா AIJ ப்ளஸ் BIJவை தனித்தனியாக AIJ ப்ளஸ் BIJ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். AIJ இஸ் நத்திங் பட் M of T1, BIJ இஸ் நத்திங் பட் M of T2. ஸோ உங்களுக்கு என்னது கிடச்சிருச்சு அப்படின்னா M of T1 ப்ளஸ் T2 இஸ் ஈக்குவல் டு M of T1 ப்ளஸ் M of T2 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஒரு மொதல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து M of alpha T1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு M of T1 அப்படின்னு இதேவும் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து தான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரெண்டாவது கண்டிஷன். ஸோ இதுவும் ப்ரூவ் ஆயிரும். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நத்திங் பட் ஹோமோமார்ஃபிசம். ரெண்டும் ஒரே இதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு என்னது கிடச்சிருச்சு அப்படின்னா ஏற்கனவே 1 சொல்லிட்டோம், ஆன்டு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் மூலமாக வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. ஸோ 1 ஹோம் ஆன்டு ஹோமோமார்ஃபிஸை தான் நம்ம வந்து ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எம்முங்கிறது தான் வந்து ரிக்வயர்டு ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ எம்முங்கிற மேப்பை பார்த்தீங்கன்னா அது எல்லா V, Wலேருந்து M கிராஸ் Nக்கு போகக்கூடிய மேப்பிங்கு. ஸோ இந்த M வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐசோமார்ஃபிசம்னா என்ன மீனிங்னா அப்போ இந்த எல்லும் எம்மும் ஐசோமார்ஃபிக்காக இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். எல்லும் எம்மும் ஐசோமார்ஃபிக்காக இருக்குது அப்படின்னா இதனோட டைமென்ஷன் MNன்னு நமக்கு தெரியும். அதனால எல்லோட டைமென்ஷனும் MN அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ L of V, W இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் MN அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புது ஹெட்டிங்க்கு வருவோம். ரேங்க் அண்ட் நலிட்டி செக்ஷன் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் அப்படின்ட்டு. Let V be a vector space over a field F. An inner product on V is a function which assigns to each ordered pair of vectors u, v in V a scalar in F is denoted by u, v satisfying the following conditions. ஸோ விங்கிறது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸு.
இன்னர் ப்ராடக்ட் அப்படின்ட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் விச் அசைன்ஸ் டு ஈச் ஆர்டர்டு பேர் யூ கமா வி, எந்த ரெண்டு ஆர்டர்டு பேர் யூ கமா வியை வந்து எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஸ்கேலார் எக்ஸிஸ்ட் ஆகும் எஃப் ஆல்ஃபாங்கிறது. அது ஃபாலோயிங் கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இன்னர் ப்ராடக்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா இதை மாதிரி தான் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி அப்படின்ட்டு வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் மாதிரி தான் இப்படி போடுவோம்ல. ஸோ இதை மாதிரி தான் சிம்பிள் போடணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி போடக்கூடாது, அது வந்து தப்பு. லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் மாதிரி தான் வந்து போடணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட்டுக்கு வந்து கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொதல் கண்டிஷன்ஸ் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ ப்ளஸ் வி கமா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி டபிள்யூ ப்ளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா டபிள்யூ. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா டபிள்யூவும் வி கமா டபிள்யூவும் சேர்ந்தது தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி. மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் வி கமா u, where the conjugate of v comma u is the complex conjugate of u comma v. இது வந்து மூணாவது கண்டிஷன். ஸோ நாலாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u comma u is greater than or equal to 0 if and only if u equal to 0. ஸோ இது வந்து நாலாவது கண்டிஷன். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வெக்டர் ஸ்பேஸை தான் வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் வெக்டார் ஸ்பேஸ் வித் அன் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன்ட் ஆன் இட் இஸ் கால்டு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ எந்த வெக்டர் ஸ்பேஸில் நம்மளால் இன்னர் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ண முடியுதோ அந்த வெக்டர் ஸ்பேஸை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ an இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் an ஈக்லிடியன் ஸ்பேஸ் ஆர் யூனிட்டரி ஸ்பேஸ் அக்கார்டிங் ஆஸ் இட் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ நம்ம இன்னர் ப்ராடக்டை வந்து ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கேபிட்டல் ஆரில் டிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை வந்து ஈக்லிடியன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூனிட்டரி ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி, ஸோ இதை வச்சுட்டு கீழே ரிமார்க் பார்த்தீங்கன்னா if f is the field of real numbers then the condition 3 takes the form u comma v is equal to v comma u. ஸோ கண்டிஷன் 3 மேலே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கிறது தானே வந்து தேர்டு கண்டிஷன். ஸோ ரியல் பொறுத்தவரையில் கான்ஜுகேட் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா ஐக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து -i, பட் ரியல் நம்பர்ஸை பொறுத்தவரையில் ஐயே வராது. அதனால u comma v இஸ் ஈக்குவல் டு v comma u அப்படின்னே வந்து சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரிமார்க்கு. ரெண்டாவது ரிமார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா u comma alpha v இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பார் ஆஃப் u comma v அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கண்டிஷனில் இதே தேர்டு கண்டிஷனில் உங்களுக்கு என்னது இருக்குன்னா u comma vயை வந்து v comma u பார்னு எழுதிக்கலான்னு இருக்கா. ஸோ அதில் அதே மாதிரி பாருங்கள், அப்போ u comma alpha vன்னு இருந்ததுன்னா அதை ஆல்ஃபா v comma u பார்னு எழுதிக்கலாமா தேர்டு கண்டிஷன் படி. ஸோ இப்படி எழுதியிருப்போம். இதில் ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா யூ கமா வின்னு இருந்ததுன்னா அது ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துகிட்டு யூ கமா வின்னு எழுதலான்னு இருக்குது. ஸோ அந்த ரெண்டாவது கண்டிஷன் படி இந்த ஆல்ஃபா பார் ஆஃப் யூ கமா வியை வந்து ஆல்ஃபா வி கமா யூவை வந்து ஆல்ஃபா இன்ட்டு வி கமா யூன்னு ரெண்டாவது கண்டிஷன் யூஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இப்போ பாரை வந்து நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், இப்படி எழுதிடுவேன். அகைன் தேர்டு கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி கமா யூ பாரை யூ கமா வின்னு எழுத முடியும். அப்போ எனக்கு வந்து ஆல்ஃபா பார் ஆஃப் யூ கமா வி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். அப்போது யூ கமா ஆல்ஃபா வியை வந்து நான் ஆல்ஃபா பார் ஆஃப் u comma v அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷனையும் மூணாவது கண்டிஷனையும் இங்கே நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ தேர்டு நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து u comma v plus w is equal to u comma v plus u comma w அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆக்சுவலாக என்னதுன்னா u plus v comma w வந்து u comma w plus v comma wன்னு எழுதியிருக்கோமா. சிமிலர்லி u comma v plus wவை இப்படி எழுதலான்னு சொல்லணும். ஸோ இதை சொல்கிறதுக்கு வந்து அகைன் அதே மாதிரி தான். இப்போ u comma v plus w இதை கன்சிடர் பண்ணுவோம். தேர்டு கண்டிஷன் படி இதை இடத்த மாற்றும் போது மேலே கான்ஜுகேட் வரும், அதை போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை
இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை பண்ண முடியும். அதாவது v + w ஃபஸ்ட்டு இதில் அடிஷன் இருந்துச்சு அப்படின்னா v, w + v, u + w, uன்னு எழுதலாமா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை எழுதியிருப்போம். இதுக்கப்புறம் காஞ்சுகேட்டை தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. ஸோ காஞ்சுகேட்டை தனித்தனியாக பிரித்து எழுதிட்டா v, u பார் + w, u பார் அப்படின்ட்டு வரும். v, u பாரை தேர்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி u, vன்னு எழுதிக்கலாம். w, u பாரை தேர்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி u, w அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம தேர்டு சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரூவ் ஆகும். நாலாவது ரிமார்க் பார்த்தீங்க அப்படின்னா u, 0 இஸ் ஈக்குவல் டு 0, v இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0ங்கிறதோட நம்ம இன்னர் ப்ராடக்ட் போடும்போது 0 தான் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா u, 0வை u, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 0 × 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 0 × 0ன்னு எழுதும் போது இது என்னவாகும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா மாதிரி ஆயிரும். அப்போ u, ஆல்ஃபா வியை வந்து ஆல்ஃபா பார் × u, vன்னு எழுதிக்கலாமா? ஸோ அந்த கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி ஆல்ஃபா இந்த 0 வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு u, 0ன்னு போடுவோம். ஸோ 0 × எனிதிங் வந்து 0ன்னு தெரியும். அதனால இந்த வேல்யூ மொத்த வேல்யூ உங்களுக்கு வந்து 0 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். சிமிலர்லி 0, vயையும் வந்து நம்ம 0 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ரிமார்க். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேங்க் அண்ட் நலிட்டி செக்ஷனை தான் வந்து பார்த்தோம். ஸோ ரேங்க் அண்ட் நலிட்டி செக்ஷனில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ரெண்டாவது டெஃபினிஷன் என்னது அப்படின்னா m × n ஆஃப் f அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தியரம் என்னது அப்படின்னா எல்லா v, w அப்படிங்கிற இந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து mn அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு இந்த m × n ஆஃப் எஃபோட டைமென்ஷன் வந்து mn அப்படின்ட்டு தெரியும். ஸோ இந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேஸும் வந்து ஐசோமார்பிக்காக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேம் டைமென்ஷன் அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால எல்லா v, wக்கும் வந்து சேம் டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ஐசோமார்பிக் மேப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ப்ரூஃபாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த தியரம். ஸோ இதோட ரேங்க் அண்ட் நலிட்டி செக்ஷன் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸு. ஸோ ஒரு வெக்டர் ஸ்பேஸை வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம்னா இல்லை இன்னர் ப்ராடக்டோட டெஃபினிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 4 கண்டிஷன்ஸ் தான் இது. ஸோ அதை வச்சுட்டு ஒரு ரிமார்க் பார்த்துருப்போம். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த 4 ரிமார்க்கும் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள். இதில் உள்ள ரிமைனிங் தியரம்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.